ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு அக்டோபர் 10 மகாநதி சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க காவேரி வெளியில விட்டுட்டு விஜய் உள்ள போய் ஐஸ்கிரீம் வாங்க போனார்ல. அப்போ பசுபதி காரத்துக்கு எடுத்துட்டு வேகமா காவேரி இடிக்க வரும்போது விஜய் ஓடி தள்ளி இது பண்ணிடுறாரு. அப்புறமா அங்க இருந்தவங்க எல்லாம் கூடி கார மேலதான் தம்பி தப்பு, ரொம்ப வேகமா வந்தோம் அப்படின்னு. இப்ப விஜய் அப்புறமா காவேரி கிட்ட ஒண்ணு இல்ல இருந்தா தண்ணி குடின்னு சொல்லிட்டு அப்புறமா அங்க இருந்தவங்க கிட்ட நான் பாத்துக்கிறேன் நீங்க போவேன்னு சொல்லி எல்லாரும் அனுப்பி வைக்கிறாரு. அப்புறமா காவேரி ரொம்ப பயந்துறாங்க. நீங்க எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு. இல்ல அங்க நீ கேட்ட பிளேவர் இல்ல, அதான் வேற ஏதாச்சும் வேணுமான்னு கேட்க வந்தேன். நல்ல நேரம் பார்த்தேன்னொடனே எப்படிங்க அவ்வளவு வேகமா வந்தீங்க, பறந்தா வந்தீங்க அப்படின்னு. ஆனா விஜய்க்கு ஒரு டவுட் வருது, உள்ள இருந்தது பசுபதி மாதிரிதான் இருந்துச்சு, அவன் இன்னும் அடங்கலையா அப்படிங்கிற மாதிரி அவரே நினைச்சிட்டு இருக்கிறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, குமரன் கங்கா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பாட்டியும் சாரதாவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கங்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தால எல்லாரும் எப்படி பேசிட்டு போயிட்டாங்க. ஆமா தம்பி, தங்க வைக்கிற விலையில எப்படி இவ்வளவுக்கு நீங்க ஒட்டியான வாங்கிட்டு வந்தீங்கன்னு. இப்ப பாட்டியும் கேக்குறாங்க எப்படா வாங்கினோடனே, அதான் ஒரு பெரிய ஆர்டரா வந்துச்சு, அதை வச்சு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, காவேரி கிட்ட விஜய் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல குமரன் உட்கார்ந்துருக்கிறாரு. காவேரி டீ குடிக்கிறாங்க. உன்னை இது குடிக்க கூடாது சொல்லிக்கலன்னு. இனிமே குடிக்கலங்க, ஒரு கப்பு தான் குடிக்கிறேன், சரி அதை நான் இனிமே குடிக்கல அப்படின்னு. குமரன் என்ன சொல்றேன்னா, இவனா சொன்னா அவ சொல்றதா கரெக்டுன்னு எங்க கிட்டனா சண்டைக்கு வருவான், நீங்க சொன்னோடனே கேக்குறானோடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா மாமா, ஒரு நிமிஷத்துல எப்படி என்ன டோட்டலா காலி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு. சரி இப்ப நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரையுமே கூப்பிட்டு, இந்த மாதிரி மலேசியால ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி 4 நாள்ல போயிட்டு வந்துருவீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல 2-3 மாசம் ஆகணும்னே. எல்லாரும் என்னடா அவ்வளவு தூரம் எதுக்கு போகணும்னே, இல்ல காசு வேணும்ல அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்றாரு. அப்புறமா சகலேஷ் 3 பேருமா உட்காந்து பேசுறாங்க. அப்ப விஜய் கேக்குறாரு, நீங்க உண்மைக்குமே காசு வேணும்னு போறீங்களா, இல்ல இங்க இருந்து கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும்னு போறீங்களா அப்படின்னு. இப்ப குமரன் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் தான் போறேன்னு. விஜய் என்ன சொல்றாரு, உங்களுக்கு எது சரின்னு தோடுதோ அதை செய்யுங்க. ஏன்னா நான் பிசினஸ் இருந்தேன், இப்ப என்னோட பர்சனல் லைஃப்ல என்னோட முக்கியம்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துருக்கிறேன். நீங்க லவ் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப நீங்க பிசினஸ்க்காக வெளியில போறேன்னு சொல்றீங்க. ஒவ்வொருத்தங்க லைஃப்பும் அவங்கவுங்களுக்கு எது சரின்னு படுதோ அது மாதிரிதான் செய்யணும்னு சொல்லிட்டு குமரன் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறமா நிவினும் 3 பேருமா சேர்ந்து முன்னாடி இருந்ததெல்லாம் ஒன்னொன்னா யோசிச்சு பாக்குறாங்க. பேக்ரவுண்ட்ல சூப்பரா ஒரு சாங் போட்டு முன்னாடி இருந்தா அப்படியே காட்டுறாங்க அவங்க 3 பேரும் சேர்ந்து இருந்தது எல்லாமே. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.